யாருடைய காலத்திலிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்னலிருந்தே இந்த ஹஜ் என்ற காரியம் நடப்பதாக வேண்டிய வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம், தஃசீர்கள்ல பார்க்கிறோம். மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் காபத்துல்லா ஷரீஃபை வலம் வந்ததாக தஃசீர்கள்ல பார்க்க முடிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம்? அவர்களுடைய காலத்தில் இவ்வளவு பெரிய கட்டிடங்கள்லாம் கிடையாது, மணல் மேடை போன்று கொஞ்சோண்டு இருக்குமா அந்த கட்டிடத்துல வடிவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அங்கதான் என்ன செய்வாங்க? தவாஃப் செய்வாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் ஒரு கட்டிடமாக உருவாக்கி நின்றது அது. அதற்கு முன்னர் வரை பல்வேறு நபிமார்கள் இருந்தாங்க, ஹஜ் செய்வாங்க. எப்படி ஒரு மணல் மேடு மாதிரி சின்ன ஒரு மணல் மேடு தான் அந்த இடத்துல ஒரு கட்டிடம் இருக்கும். அந்த ஒரு கட்டத்துல தான் என்ன செஞ்சாங்க? ஹஜ் செஞ்சிட்டு இருந்தாங்க, தவாஃப் செஞ்சிட்டு இருந்தாங்க. வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிறது. மலக்குமார்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததாக தஃசீர்கள்ல பதிவு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க அந்த இடத்திற்கு நான் போகணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லாஹ்விடத்துல அதிகமாக என்ன செய்யணும்? நம்ம இறைஞ்சணும். யா அல்லாஹ், எனக்கும் உம்ரா செய்யக்கூடிய தௌஃபீக்கை தா, எனக்கும் ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தா. நம்ம தண்ணியை குடிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியை குடிப்போம். தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் நமக்கு அந்த ஆசை என்பது போகுமா? தண்ணீருடைய ஆசை என்ன செய்யாது? போகாது. எவ்வளவுதான் ஜூஸை குடிச்சாலும், எவ்வளவுதான் ஏதாவது குடிச்சாலும் இன்னொரு தடவை தாகம்னு வந்தா தண்ணிக்கு தான் போகும். அதே போலதான் காபத்துல்லா ஷரீஃப் என்பதும் நாம் பார்த்து கொண்டே ஒரு தடவை இல்லை, இன்னொரு தடவை பார்த்தாலும் சரி, மறுபடியும் பார்த்தாலும் சரி, காபத்துல்லா ஷரீஃபை பார்த்து கொண்டே இருக்கணும் என்ற அந்த ஆசை அவா என்பது இருக்காம போவார், இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு தடவை நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா நமக்கான எல்லா அந்த தேட்டங்கள், இதற்காகத்தான் இறைவன் எனக்கு கண்ணை கொடுத்தானா என்று தோணும். அல்லாஹ் எனக்கு கண்ணை எதுக்காக கொடுத்தான்? இன்னைக்குதான் அந்த கண்ணுக்கான முழு பாக்கியத்தை நான் அடைஞ்சிட்டேன் என்ற ஒரு எண்ணம் எப்போ வரும்னு சொன்னா அந்த காபத்துல்லா ஷரீஃபை ஒரு தடவை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த இடங்களிலே நமது பாதங்கள் படுகின்ற அந்த நேரத்தில் தான் இந்த பாதங்கள் இதற்காகத்தான் இத்தனை நாள் தவித்து கொண்டிருந்ததா என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யும்?